ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜூன் 22 தளபதியோட பர்த்டே சரிங்களா? அவர் நடித்த படங்களில் அவர் பேசிய வசனங்களில் எனக்கு எந்த வசனம் பிடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க, முடிஞ்ச வரைக்கும் கூட இருக்கிறவங்கள சந்தோஷமாக பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம் சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம். இந்த மேட்ச்சில் ஸ்பெஷல் டே பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் இருக்காங்க சரிங்களா? ஷாண்டோவை பொறுத்த வரைக்கும் 150வது இன்னிங்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீம் வந்திருந்தார் சரிங்களா? ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் ஃபார்முக்கு வந்த மாதிரி தெரிஞ்சது. 150வது இன்னிங்ஸ் வந்து நீங்கள் ப்ளே பண்ணுறாரு. மோஸ்ட்லி இவரை வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க சரிங்களா? நம்ம வந்து எகெயின் யூஸ் பண்ணி பார்க்குறோம் இந்த மேட்ச்சுக்கு சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெகிதி ஹாசன் சரிங்களா? மெகிதி ஹாசனுடைய T20 இன்டர்நேஷனலில் 50வது மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறாங்க சரிங்களா? இருக்கிற பர்சன்டேஜ்லேயே ஃபேண்டஸியில் லாஸ்ட் பர்சன்டேஜ் இவர் தாங்க. சப்போஸ் இவர் ஒரு 60 பாயிண்ட் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு மேட்ச்சில், கண்டிப்பாக வந்து நம்ம டீம் உள்ளே போயிடும். ஸோ இவரையும் என்னோட டீமில் வச்சு யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேர்ல்டு கப்பில் சூப்பர் 8 மேட்ச் நம்பர் 7 சரிங்களா? இது எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா விவின் ஸ்டேடியம் ஆன்டிகுவாவில் நடைபெறுது. பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பவுலிங்க்கு ஃபேவரட்டான கிரவுண்ட் சொல்கிறாங்க. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 116 எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெதரை பொறுத்த வரைக்கும் லைட் ரெயின் சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா வெதர்ன்றதை விட பிளேயிங் 11 வந்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டஸ்டில் ஜாயின் பண்ணுறது தான் ஒரு பெட்டரான ஆப்ஷன் ஆகும். ஏன்னா லைன் அப்ஸ் எப்படி வரும்னு தெரியாது. சப்போஸ் சேஞ்ச் பண்ணாங்கன்னா கூட நீங்கள் கண்டஸ்டில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக டீமை கிரியேட் பண்ணுவீங்க, பணத்தை வந்து இழந்துடுவீங்க சரிங்களா? லைனப் வரட்டும், டீமை கிரியேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா கண்டஸ்டில் ஜாயின் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் ஆகும். ஏன்னா லீடர் போர்டு வந்து பாதி கம்மி பண்ணிட்டாங்க, அதுக்காக தான் மென்ஷன் பண்ணிட்டு சரிங்களா? ஸோ இந்த மேட்சுக்கான அந்த 6 பிளேயர்ஸ் யார் இருக்காங்கன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். புது யூசர்ஸ் வந்து நிறைய இருக்கீங்க, அவங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா? ஸோ சேம் சிலாசல் பிரச்சனை டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா பக்கம் பாருங்கள். இந்த ஃபேன் நம்ம எப்பயுமே அந்த டாப் 3 பிளேயர்ஸ் தான் இருக்கிறோம். சில பேரில் வந்து 90% நினைக்கிறீங்க. 9% வந்து இம்பார்ட்டனே கிடையாதுங்க. டாப் 3 பிளேயர்ஸ் மட்டும் பிக் பண்ணுறோம் சரிங்களா? பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து யார் இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷப் பண்ட் இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க பும்ரா இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க ஹார்திக் பாண்டியா இருக்காரு சரிங்களா? அடுத்து சேம் பங்களாதேஷ் பக்கம் பார்த்தீங்கன்னா சகிபுல் ஹசன் இருக்காரு, ஒசைன் இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க முஸ்தபிசுர் ரஹ்மான் இருக்காரு சரிங்களா? ஸோ டோட்டலாக நம்மளுக்கு இந்த 6 பேர் தான் கிடைச்சிருக்காங்க. இந்த 6 பிளேயர் யாரு அப்படின்னு எதுக்காக ப்ரோ இந்த 6 பேரை நீ காட்டுற அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து இன்ஃபார்ம் பிளேயர் சரிங்களா? ஸோ எல்லா டைமும் இவங்க கிட்ட பர்ஃபார்மன்ஸ்ன்றது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல ஃபெயிலியர்ன்றது நடக்கும். இந்திக்காரெல்லாம் மோஸ்ட்லி இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் வின்னிங்ஸ்ன்றதை எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க யாரும் வந்து இதை கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா இவங்க எல்லாமே இன்ஃபார்ம் பிளேயர்ஸ்ன்றதுனால எல்லாருமே வந்து டீம் உள்ள வச்சுட்டு போகிறதுனால தான் மோஸ்ட்லி நம்ம தமிழ் நண்பர்கள் வந்து வின் பண்ணாத காரணம் அதுதான் சரிங்களா? ஸோ அதான் சொல்லிடுறேன். ஸோ இந்த 6 பேரில் என்னோட ஆப்ஷனில் யாரெல்லாம் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு நான் ட்ராப் பண்ண பிளேயர்ஸ் வந்து யாராச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணி பாருங்க. அது ஏன்னா உங்கள் இஷ்டம் சரிங்களா? நான் யாருமே கட்டாயப்படுத்த மாட்டேன். என்னோட ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து முஸ்தபிசுர் ரஹ்மான் வந்து ட்ராப் பண்ணிருச்சுக்கலாம். முஸ்தபிசுர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக விளையாண்டதில் மேட்ச்சில் மோஸ்ட்லி விக்கெட்ஸ்ன்றது பெருமளவு எடுத்தது இல்லைங்க, ஆவரேஜ் வந்து போகிறதா இருக்குது. இவருடைய ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னா ஆப்போசிட் டீமில் இவர் லெஃப்ட் ஹேண்டரு ரோஹித் சர்மாவை வந்து டக்குன்னு அவுட் எடுத்துட்டா உள்ள வர தவிர மற்றபடி இவர் ஃபேண்டசி டீமுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக தான் இருக்குது. அதனால் முஸ்தபிசுர் ரஹ்மானை ட்ராப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒசைன் வந்து ட்ராப் பண்ணிருச்சுங்களா? ஒசைன் வந்து ஏன் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து லோ பிக்கில் இந்த மேட்ச் வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஒசைனை ட்ராப் பண்ணிட்டு நான் மற்ற பிளேயர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து பிக் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா? ஸோ என்னோட டீமில் வந்து சகிபுல் ஹசன் இருப்பார். சகிபுல் ஹசன் எதுக்காக எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவராலாக 148 விக்கெட்டில் எடுத்து இந்த T20 இன்டர்நேஷனலில் செகண்ட் பிளேஸில் இருக்கார் சரிங்களா? சப்போஸ் இந்த மேட்ச்சில் ஒரு 3 விக்கெட் பக்கம் அன்எக்ஸ்பெக்டாக எடுத்துட்டார் அப்படின்னா டீம் சவுதிக்கு முன்னாடி டீம் சவுதி தான் போய் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காரு. இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவார் சரிங்களா? ஸோ அந்த ஆப்ஷனுக்காக சகிபுல் ஹசனை பிக் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் மேட்ச் கூட சகிபுல் ஹசன் ஃப்ளாப் ஆகிட்டார் சரிங்களா? சிங்கிள் ஹேண்டராக மேட்ச்சில் எடுத்துட்டு போவார். அந்த ரீசனும் இருக்குது. ஸோ அதனால் சகிபுல் ஹசன் யூஸ் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா சரிங்களா? ஹார்திக் பாண்டியா லாஸ்ட் மேட்ச் இவர் வந்து ஃப்ளாப் கண்டிஷன் தான். விராட் கோலி வந்து ஃப்ளாப் ஆனதுனால அதே நெட்ல ஆடி எடுத்துட்டு போகணுன்றதுனால பாண்டியா வந்து உள்ள வந்திருந்தாரு. நாம ஆக்சுவலாக ட்ராப் பண்ணிட்டு இருந்தோம் லாஸ்ட் மேட்ச்ல, ஆனால் உள்ள வந்துட்டார் சரிங்களா? ஸோ இந்த மேட்ச் வந்து இவ்வளோ பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த மேட்ச் பாண்டியாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சகிபுல் ஹசனும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா? உங்களுக்கு ஒருவேளை ரிசர்வ் பண்ணிட்டு பிடிக்கல, நான் லெட்டன் தாஸ் வச்சுக்கிறேன்னா வச்சுக்கேன். ஏன்னா ரிசர்வ் பண்ணிட்டு லிட்டன் தாஸ் 2 பேருமே லாஸ்ட் மேட்ச் ஃபேண்டசி டீமுக்குள்ளே வந்துட்டாங்க பர்ஃபார்ம் பண்ணி. ஸோ யார் வேணா அது விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஒப்பீனியன் விட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரிசர்வ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து நீங்கள்
லிட்டன் தாஸ் யூஸ் பண்ணுங்க. நான் எதுக்காக எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேண்டசி டாபிக்ஸே இவர் தான் வராரு. சப்போஸ் ஒரு 30 பாயிண்ட் பக்கம் எடுத்தாருன்னா கூட நம்மளுக்கு பயங்கரமாக அடி விழுந்துடும். அதுக்காக தான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். அதே போல் விக்கெட்ஸ்ன்றது இந்தியா பக்கம் தான் எடுப்பாங்கன்ற மாதிரி. ஸோ கேட்ச் அந்த மாதிரி ஏதாச்சும் பிடிச்சி உள்ள வந்துட்டா ப்ராப்ளம். அதுக்காக தான் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் வந்து நீங்கள் ரிஷப் பண்ட்டை ட்ராப் பண்ணிட்டு லிட்டன் தாஸ் யூஸ் பண்ணுறதா கூட யூஸ் பண்ணி பாருங்க. சரியா, உங்கள் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பும்ரா. சரிங்களா, இவரை பற்றி நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இன்னைக்கு மேட்ச்சில் ஃபேண்டசி டாபிக்ஸில் யூனிவர்சல் கேப்டனாக வந்து பும்ரா தான் இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் வைஸியாக பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் தான் இருக்காரு. சரிங்களா, ஸோ இந்த ஹர்தீப் சிங்கும் பும்ரா 2 பேரும் தான் இருக்காங்க. லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. சரிங்களா, பும்ராவும் சரி ஹர்தீப் சிங்கும் சரி. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த மாதிரி 3 விக்கெட் எடுத்த 2 பிளேயருமே சில சமயம் வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ளே வராமல் போயிடுறாங்க. நல்லா நோட் பண்ணிக்காங்க. ஸோ அந்த கேட்டகரியில் இவங்க 2 பேருமே மாட்டிடுறாங்க. ஸோ 2 பேருமே ஃப்ளாப் ஆவாங்கன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஷின் மார்க் தான். சரிங்களா, ஸோ ஹர்தீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து 49வது மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறாரு. அடுத்த மேட்ச் T20 இன்டர்நேஷனல் 50வது மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறாரு. சரிங்களா, ஸோ அதனால இந்த மேட்ச்சில் ஹர்தீப் சிங்கை மட்டும் ட்ராப் பண்ணிட்டு பும்ராவை வந்து யூஸ் பண்ணிடுச்சிங்களா. பும்ராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணுவார் கண்டிப்பாக. அதனால் நம்ம வந்து இவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு விக்கெட் கிடச்சி சும்மா ஒரு கேட்ச் பிடிச்சா கூட உள்ளே வந்துடுவார். அதுக்காக தான் பும்ராவை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஹர்தீப் சிங்கை வந்து ட்ராப் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம ஒட்டுக்கா யூனிவர்சல் சிவிசி 2மே ட்ராப் பண்ண முடியாது. அந்த ரீசனுக்காக பும்ராவை வச்சுக்கிட்டு ஹர்தீப் சிங்கை வந்து ட்ராப் பண்ணிடுறேன். சரிங்களா, ஸோ 2 டீமில் இருக்கக்கூடிய அந்த 4 பேர் யாருன்னா ரிஷப் பண்ட், சகிப் அல் ஹசன், ஹர்திக் பாண்டியா, பும்ரா 4 பேர் இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே பார்க்கக்கூடிய அந்த 50-50 ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். 50-50 ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நீங்கள் அப்படியே சேம் டாப் 3 பிளேயர்ஸ் பேட்டிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய, ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய, பவுலிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இதை எடுத்துட்டு நீங்கள் ப்ரிவியூ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சரிங்களா, ஸோ இவங்க தான் பாருங்கள். நான் இந்த கேட்டகரியில் வச்சு தான் மோஸ்ட்லி லாக் பண்ணுவேன். சில பிளேயர்ஸ் எல்லாம் 50-50 ஆப்ஷனில் உள்ளே வரது வெளியே போகிறது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாண்டியா உள்ள வர மாதிரி இருக்குது. நம்ம பாண்டியாவை யூஸ் பண்ணி பார்க்குறேன். முஸ்தபிசுர் ரஹ்மான் பாருங்கள் 50-50 ஆப்ஷன் தான். சப்போஸ் ரோஹித் சர்மா விக்கெட் இவர் விழும் அப்படின்னா நீங்கள் முஸ்தபிசுரை யூஸ் பண்ணியாங்க, இல்லை வேண்டாம்னா நீங்கள் ட்ராப் பண்ணியாங்க. நான் வந்து ட்ராப் பண்ணிடுறேன். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விராட் கோலி லாஸ்ட் மேட்ச் 24 பாலுக்கு 24 ரன் தான் அடிச்சிருந்தாரு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா பங்களாதேஷ்க்கு எதிராக டபுள் சதம் அடிச்சிருக்காரு. ஆனால் அதை வந்து ஓடிஐயில். சரிங்களா, T20 பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 38 பக்கம் ஆவரேஜ் வச்சிருக்காரு பங்களாதேஷ்க்கு எதிராக. ஸோ அந்த ரீசனுக்காக தான் யூஸ் பண்ணுறேன். விராட் கோலி 50-50 ஆப்ஷன் தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, எல்லாம் ட்ராப் பண்ணிக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீப்பர் ஆப்ஷனில் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, உங்களுக்கு ரிஷப் பண்ணிட்டு தான் வைக்கிறேன். லிட்டன் தாஸ் யூஸ் பண்ணுறதுல. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜில் யார் இருக்காங்க சொல்லி வாங்க பார்க்கலாம். லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். சரிங்களா, நம்மளுக்கு பிடிச்சா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ட்ராப் பண்ணிக்கலாம். நேற்று மேட்ச்சில் கூட நான் சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணுறதை விட இங்கிலாந்து பக்கம் பிளேயர்ஸ் லோ பர்சன்டேஜ் எடுத்திருந்தா உண்மையிலே நல்லா இருந்திருக்கும். டிகாக் வந்து கேப்டன் சொல்லியிருந்தேன், அரிமா கிளிக் ஆயிருந்தார். நாம தான் மிஸ் பண்ணிட்ட மாதிரி தெரிஞ்சுது. தூபே இருக்காரு பாருங்க லோ பர்சன்டேஜில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் இருக்காரு, ரவீந்திர ஜடேஜா இருக்காரு. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பங்களாதேஷ் பக்கம் ஹசன் இருக்காரு, சாண்டோ இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க மெஹிதி ஹாசன் இருக்காரு. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 6 பிளேயர்ஸ் கிடைச்சிருக்காங்க. இந்த 6 பிளேயர்ஸ்ல நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், இன்னைக்கு மேட்ச்க்கான ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சாண்டோ, மெஹிதி ஹாசன் இவங்க 2 பேருமே என்னோட டீம்ல யூஸ் பண்ணி பாருங்க பங்களாதேஷ் பக்கம். ஒருவேளை நீங்க இந்தியா பக்கம் யூஸ் பண்றதா இருந்தால் ரிஸ்ட் ஸ்பின்னர் குல்தீப் யாதவ் யூஸ் பண்ணி பாருங்க. ஒருவேளை அக்சர் பட்டேலுக்கு விக்கெட் கிடைக்காத மாதிரி நீங்க எதிர்பார்த்தா நீங்க ஜடேஜா கூட யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா, ஸோ நான் வந்து சாண்டோ, மெஹிதி ஹாசன் 2 பேரும் வந்து யூஸ் பண்ணி பாக்குறேன் லோ பர்சன்டேஜில். சரிங்களா, ஸோ வாங்க ஓவராலா நான் யாரெல்லாம் எடுக்கிறேன், யாரெல்லாம் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்பவுமே சொல்கிறது என்னன்னா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்காங்க. ஒருவேளை எனக்கு 11 ட்ரீம் டீமில் வரக்கூடிய அந்த 11 பிளேயர்ஸுமே தெரியுது, சிவிசி தெரியுதுன்னா அந்த டீமை முதல்ல நான் உங்களுக்கு தான் காட்டுவேன். சரிங்களா, ஏன்னா உங்களை வின் பண்ணணுன்ற நோக்கத்துக்காக தான் நான் சேனலே ஆரம்பிச்சு வீடியோ போட்டுருக்கேன். சரிங்களா, ஸோ புரிஞ்சுக்காங்க. ஒருவேளை நான் ட்ராப் பண்ண பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு யாராச்சும் பிடிச்சா நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து விளையாடுங்க. சரிங்களா, நான் ஃபைனல் டீம்னு ஒன்று ஷோ பண்ணுவேன் இந்த சேனலில். அந்த வீடியோ எண்டில் ஃபைனல் டீம் ஒன்று ஷோ பண்ணுவேன். அந்த டீமை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த பிளேயர் வந்து ஃப்ளாப்ன்றது. சரிங்களா, அந்த பிளேயர் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் உள்ள வச்சிங்கன்னா வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா, ஸோ வாங்க என்னோட டீமில் யார் இருப்பாங்க பார்க்கலாம். ரிஷப் பண்ணிட்டு இருப்பார், தாஸ் வந்து ட்ராப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ ட்ராப் பண்ணிடுறேங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா கண்டினியூவாக 2 முறை வந்து இந்த 50 அடிச்சிருக்காரு. சரிங்களா, அதுக்காக தான் நான் இவரை ட்ராப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விராட் கோலி இருப்பார், ரோஹித் சர்மா இருப்பார். விராட் கோலி வந்து ஃபிக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து சொல்லிட்டேன். ஆவரேஜ் 30% இருக்குது. பங்களாதேஷ் பக்கம் டபுள் சதம் அடிச்சிருக்காரு, ப்ளஸ் 49
4 அடிச்சிருக்காரு, 49 முறை 4 அடிச்சிருக்காரு. ஒரே ஒரு 4 அடிச்சு 54 ரீச் பண்ணுவாரு. ஸோ நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்காங்க, கோலி யூஸ் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ரீசன் என்னன்னா, லாஸ்ட் மேட்ச் கூட 10 ரன்னுக்குள்ள கண்டிப்பாக அவுட் ஆயிரும்னு சொல்லிட்டு அவுட் ஆயிட்டாரு. ஆனால் இந்த மேட்ச் நான் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஆசை எனக்கு. 454 ரன் அடிச்சிருக்காருங்க T20s பங்களாதேஷ்க்கு எதிராக. ஒரே ஒரு 44 ரன் அடிச்சா போதும் 500 ரன்களை அடிச்ச வீரர் பங்களாதேஷ்க்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டை வந்து ரீச் பண்ணுவார் ரோஹித் சர்மா. 40 ரன்ன்றதை விட ஒரு 30 ரன் அந்த மாதிரி எடுத்து ஒரு ஃபேண்டசி டீம்ல வந்தா கூட நம்மளுக்கு போதுமானது. சரிங்களா, அவரேஜும் நல்ல அவரேஜ் தான் வச்சிருக்காரு, அவர் யூஸ் பண்ணிக்கிறேன். டாய் வந்து ட்ராப் பண்ணிடுறேன். சாண்டோ இருப்பார், சாண்டோவை 150 இன்னிங்ஸும் சொல்லிட்டேன், சாண்டோ இருப்பார். அசன் வந்து ட்ராப் பண்ணிடுறேன். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இருப்பார், சகிபுல் ஹசன் இருப்பார், அக்சர் பட்டேல் இருப்பார். அக்சர் பட்டேலை வந்து நான் மோஸ்ட்லி ப்ரையாரிட்டி கொடுத்து எடுக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, அந்த ஸ்டம்புக்கே வந்து பாலை வந்து உள்ளே கொண்டு போவார். சரிங்களா, 4-6 அடிக்கிறது அதை பற்றிலாம் கவலையப்பட மாட்டார். ஸ்டம்புக்கே வந்து பால் போட்டுகிட்டே இருப்பார். அதுதான். சரிங்களா, சப்போஸ் இவர் வந்து ஃப்ளாப் ஆகிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அக்சர் பட்டேலை நீ ஜடேஜா வேணா யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒசைன் ட்ராப் பண்ணுறேன், ரவீந்திர ஜடேஜா ட்ராப் பண்ணுறேன், மஹமதுல்லா இவரும் ட்ராப் பண்ணுறேன். மஹமதுல்லா வந்து ஏன் ப்ரோ நீ ட்ராப் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, 299 T20 மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறாருங்க. அடுத்த மேட்ச்னா வந்து மஹமதுல்லா 300வது வந்து ஆடுறாரு. சரிங்களா, ஸோ நம்ம அடுத்த மேட்ச் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், இந்த மேட்ச் ட்ராப் பண்ணிக்கலாம். ஆனால் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக வச்சிருக்காரு, 40+ வச்சிருக்காருங்க. ஆனால் ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்காங்க, நான் வந்து ட்ராப் பண்ணிடுறேன். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொம்ரா எடுத்துக்கிறேன். நான் சொல்லிட்டேன், பொம்ரா ஹர்தீப் சிங் 2 பேரும் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. சப்போஸ் 2 பேருமே வெளியே போகிறதுக்கான சான்ஸ் கூட இருக்குது. நான் வந்து ஏன் பொம்ரா எடுக்கிறேன்னா, நம்ம ஒட்டுக்கா யூனிவர்சல் CVC 2மே ட்ராப் பண்ண முடியாது, அது பயங்கர ரிஸ்க் ஆயிரும். ஸோ பொம்ரா வச்சுக்கிட்டு ஹர்தீப் சிங்கை ட்ராப் பண்ணுறேன், முஸ்தபிசுர் ரஹ்மான் ட்ராப் பண்ணுறேன். சாகிப் வந்து என்னோட டீம் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா, எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு வேளை பார்ட்னர்ஷிப் உட்காருது இந்தியா பக்கம் அப்படின்னா திரும்ப இவருக்கு அந்த பவுலிங் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. சரிங்களா, ஏன்னா இந்த சீசனில் பயங்கர ரிதமில் இருக்காரு. அதே மாதிரி விக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 49 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு. சரிங்களா, 2020s அந்த ஒரு விக்கெட் எடுத்தால் 50 விக்கெட் ரீச் பண்ணுவார். அந்த ஒரு விக்கெட்டுக்காக தான் இவர் யூஸ் பண்ணி பார்க்குறேன். சப்போஸ் உங்களுக்கு வேணாம்னு தோணுச்சுன்னா நீங்கள் ட்ராப் பண்ணியாங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தஸ்கின் அகமது இருக்கார். சரிங்களா, தஸ்கின் அகமதுக்கு அப்புறம் குல்தீப் யாதவ் இருக்காரு. குல்தீப் யாதவ் ட்ராப் பண்ணிடுறேன். சரிங்களா, ஏன்னா எல்லா பவுலர்ஸுமே நம்ம வச்சு கொண்டு போக முடியாது. குல்தீப் யாதவ் ட்ராப் பண்ணிடுறேன். லோ பர்சன்டேஜில் இருக்காரு, உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தஸ்கின் அகமது இருக்காரு. இந்தியாவை பக்கம் பார்த்தீங்கன்னா விளையாண்டு மேட்ச்ல 2 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு. சரிங்களா, அதே போல இவரை பற்றி இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன். இவர் வந்து பவுலர்னு நினச்சிக்காதீங்க. ஒரு டைம் வந்து பங்களாதேஷ் பக்கம் இன்னிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆளே இல்லாமல் இருந்துச்சு. சரிங்களா, அந்த ஆள் இல்லாத டைமில் இவர் தான் வந்து ஓப்பனிங் பண்ணி விளையாடினார். இந்த கண்டினியூவாக வந்து ஃபேண்டசி ப்ளே பண்ணவங்க தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, ஸோ இவர் தான் வந்து இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணி விளையாடி இருந்தார். அந்த மாதிரி சுச்சுவேஷனும் வந்திருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து தஸ்கின் அகமதை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலும் பவுல் பண்ணார். சப்போஸ் ஒரு விக்கெட் எடுத்து ஃபேண்டசி டீமுக்குள்ளே வந்துட்டு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும், அதில் தான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா, ஸோ வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. ஸோ ஃபைனல் டீம் வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ யூனிவர்சல் டீம் வந்து இதுதான் இருக்குது ஃபேண்டசி. சரிங்களா, ஸோ முஸ்தபிசுர் ரஹ்மான், ஹர்தீப் சிங்கு, ஒசைன், சூரியகுமார் யாதவ் இவங்க 4 பேரும் வந்து டோட்டலாக ட்ராப் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இந்த 4 பேரில் யாராச்சும் ஒரு பிளேயர் உள்ளே வந்துட்டு தான் ப்ராப்ளம். ஸோ இந்த 4 பேரில் உங்களுக்கு யாராச்சும் பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க. மீதி எல்லா பிளேயருமே ஆஸ் யூஸ்வல் என்னோட டீமில் வந்து இருப்பாங்க. சரிங்களா, ஸோ 7 பிளேயர் வந்து நான் கொடுக்குறேன். ஒரு வேளை உங்களுக்கு அக்சர் பட்டேல் பிடிக்கலன்னா நீங்கள் ரவீந்திர ஜடேஜா கூட யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா, ஸோ என்னோட டீம் வந்து இதுதான் ஃபைனல் டீம் வந்து இதுதான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. கேப்டன் ஆப்ஷனை பார்த்துக்கும் சகிபுல் ஹசன் ட்ரை பண்ணியிருக்கேன். வைஸ் கேப்டன் ஆப்ஷனை பார்த்துக்கும் விராட் கோலி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு விராட் கோலி வந்து ஒரு வயசே பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பொம்ராவோ இல்லை ஹர்திக் பாண்டியா கூட ட்ரை பண்ணி பார்த்துக்காங்க. சரிங்களா, ஸோ வீடியோ பற்றி கருத்துக்கள் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. நல்ல டீம் மேக் பண்ணுங்கள். இந்த நாள் உங்களுடைய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.